அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏன் ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சிறந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவன் ஒரு பணக்காரன்றதுனால நிறைய மாப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ மாப்பிள்ளை வந்தாங்க, பார்க்குறாங்க, செட் ஆகலை. இறுதியாக ஒரு 3 மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்ததும் அந்த 3 பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு தெரியல. அவர் பக்கத்தில் இருக்கிற அவரோட நண்பரை போய் பார்க்குறாரு, பிரச்சனையை சொல்கிறார். அவர் என்ன பண்ணார், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த 3 பேரையும் கூப்பிட்டார். எப்பா, நீங்கள் 3 பேரும் இப்போ ஊருக்கு திரும்பி போங்க, 3 மாதம் கழித்து வாங்க. வந்த பிறகு இந்த 3 மாதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல காரியம் என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லணும். அதில் யார் சிறப்பாகுதோ அதை நாங்கள் தேர்ந்தெடுத்துவோம். சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த 3 பேரும் ஊருக்கு போயிடுறாங்க. 3 மாதம் கழியுது, திரும்பி வராங்க. வந்ததும் 3 பேரையும் வரவேற்றாங்க. வர சொல்லி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன நல்ல காரியம் செஞ்சீங்கன்றாங்க. முதலாவது ஆள் எழுதுகிறான். ஐயா, எங்கள் அப்பா இல்லை, இப்போது அவர் போனதுக்கப்புறம் அவருடைய வரவு செலவு கணக்கெல்லாம் நான் தான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது வேற ஒருத்தர்கிட்ட 25,000 ரூபா கடன் வாங்கிக்கிறாரு. அதை நான் பார்த்தேன். சரி, தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த கடன் கொடுத்தவரே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவன் மகனை கண்டுபிடிச்சி இந்த புக்கை எடுத்து போய் காமிச்சு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இதை ஒரு கவனமாக கேட்டுக்கிறாங்க. சரி, அடுத்த ஆள், நீ என்னப்பா பண்ண? நான் ஒரு காட்டு வழியாக போயிருந்தவங்கள திருடர்கள்லாம் மடக்கி பொருள்லாம் அபகரிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் இருந்ததுனால கொம்பு எடுத்து திருடர்கள்லாம் விரட்டி அவங்க கையில் இருந்த பொருள்லாம் மீட்டு பத்திரமா அவங்கள வீட்டுக்கே எடுத்து போய் விட்டு வந்தேன்றான். சரி, 3வது ஆள் நீ சொல்லு பாருங்க. ஐயா, நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன். அந்த மலை விளிம்பில் ஒருத்தன் படுத்துங்கிறான். பக்கத்தில் பெரிய பள்ளம், யார் போய் பார்க்கலாம், காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அவன் என்னுடைய விரோதி, எனக்கு ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்தவன். அப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டேன். இருந்தாலும் அவன் திரும்பினான்னா படத்தில் வச்சு செத்து போயிடுவான். அப்படி இருக்கும்போது நான் அவனை தட்டி எழுப்பி பாதுகாப்பான இடத்துல படுக்க வச்சு 3த்தையும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டு அந்த நண்பர் சொல்கிறார் பொண்ணுக்கு அப்பா கிட்ட, முதலாவது ஆள் பணத்தை திருப்பி கொடுத்தான். யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரிலாம் தருவாங்க, நேர்மையானவன். அடுத்த ஆளை பார்த்தீங்கன்னா வீரன், தடுத்து நிறுத்தினா பொருள்லாம் எடுத்துமே அவங்க வீட்டில் எடுத்துமே விட்டு வந்தான். இதுவும் கொஞ்சம் பேர் செய்வாங்க. ஆனால் 3வது ஆள் விரோதின்னு தெரிஞ்சும் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கான். இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு வராது. எனவே அந்த 3வது ஆளை செலக்ட் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி அமக்கலமாக முடிகிறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வராது, நிச்சயமாக வரணும். விரோதம் படைத்தவர்களுக்கு கூட நாம் உதவி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.